நடந்த விஷயம் அனைத்தையும் கேட்ட குமரேசனுக்கு தன் தங்கைக்கு உதவி செய்த ஆதித்தை குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடி இருக்க வேண்டும். அதை விட்டு அவனையும் தனது தங்கையும் ஒன்றாக பார்த்த அன்று என்ன ஏது என்று கூட விசாரிக்காமல் தான் மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்த அந்த முரளிதரனின் முன் அவமானம் அடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் கண்மூடித்தனமாக அன்று நடந்து கொண்ட விதத்தை எண்ணி வருத்தம் கொண்டான் குமரேசன். ஆதித்திடம் தனது செய்கைக்கு வருத்தத்துடன் மன்னிப்பை தெரிவித்தவன், மேலும் அழகு நிலாவை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய ஆதித்துக்கு உணர்ச்சி வசத்துடன் நன்றி தெரிவித்தான். மேலும் என் வீட்டு பெண்ணின் மானம் காத்த உங்களுக்கு எங்கள் குடும்பமே கடமைப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நாங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்காக நாங்கள் உயிரையே தர ஆயத்தமாயிருப்போம். இப்பொழுது என் தங்கையை உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் செய்து கொடுத்ததை நினைத்து சந்தோஷம் அடைகிறேன் என்று கூறினார். காலையில் கண் விழித்து பார்த்த அழகி வெளிச்சம் ரூமில் லேசாக ஊடுருவி இருப்பதை உணர்ந்து லேட் ஆயிருச்சே என்றபடி எழுந்தவள் பக்கத்தில் ஆதித் இல்லாததை பார்த்து பாத்ரூமில் இருக்கிறாரோ என்று நினைத்தவள் இரவின் கூடலை நினைத்து முகம் சிவந்தாள். அப்பொழுது கடிகாரத்தை பார்த்தவள் காலை 7:30 என காண்பிக்கவும், அச்சோ, அத்தைக்கு காலை 8 மணிக்குள் சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுக்க வேண்டுமே, நான் பாட்டுக்கு இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டேன், வேலம்மாள் வந்து சமையலை ஆரம்பித்திருந்தால் நல்லது என்று நினைத்தபடி வேகமாக எழுந்து குளிப்பதற்கு மாற்று உடை எடுத்துக்கொண்டவள் பாத்ரூமிற்குள் சென்ற ஆதித் இன்னுமா உள்ளே இருக்கிறார் என்று யோசித்தபடி பாத்ரூமின் கதவின் மேல் கை வைத்ததும் திறந்து கொண்டது. அங்கே ஆதித் இல்லாததை கண்ட அழகு நிலாவின் மனது சோர்வடைந்தது. ஒருவேளை முன்கூட்டியே எழுந்த ஆதித் தன்னை தூங்கட்டும் என எழுப்பாமல் கீழே சென்றிருப்பாரோ என்று எண்ணியவள் வேகமாக போய் குளித்து ரெடியானவள் தன்னை கண்ணாடியில் சரிபார்த்தாள். ஆதித்திற்காக அக்கறையாகவும் ஜானகிக்காக வேகமாக செய்த தனது ஒப்பனையில் திருப்தியுற்றவள் கீழே இறங்கி சென்றாள். ஹாலில் ஆதித் இருக்கிறானா என்று கண்ணால் அலசியபடி அடுப்படிக்குள் நுழைந்த அழகு நிலா அங்கு வேலம்மாள் இருப்பதை பார்த்து, வந்துட்டீங்களா, நல்ல வேலை, நேரமாயிடுச்சே என்று வேகமாக வந்தேன், பாதி சமையலை முடிச்சிட்டிங்க போல என்றாள். பின் எண்ணெய் மற்றும் காரம் குறைவாத்தானே அத்தைக்கு சாப்பாடு ரெடி செய்திருக்கீங்க என்று கேட்டாள். ஜானகி போலவே தன்னிடம் வேலைக்காரி என்ற அலட்சியம் காட்டாமல் இயல்பாக தன்னுடன் பேசி வேலையிலும் பங்கெடுக்கும் அழகு நிலாவை பார்த்த வேலம்மாள், கண்ணு, நீ சொன்னது போல தான் நான் அம்மாவுக்கு சமையல் செய்திருக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி தான் ஹாலில் பேப்பர் படித்து கொண்டிருந்த ஐயாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். இந்தா, நீ முதல்ல இந்த காஃபியை குடி, அதுக்குள்ளே அம்மாவுக்கு சாப்பாட்டை இதில் எடுத்து வச்சிடுறேன், நீ போய் உன் அத்தைக்கு கொடு என்றாள். அவள் கூறியதை கேட்டதும், அவருக்கு காப்பி கொடுத்துட்டீங்களா வேலம்மாள் என்று கேட்டாள். அவள் கேட்டதும், சின்னையாவையா கேட்குறீங்க? அவர் காலையில் நான் வாசல் தொளித்து கொண்டு இருக்கும்போதே கிளம்பி கார் எடுத்து வெளியில் போயிட்டாரே கண்ணு, நான் எதுவும் சின்னையாவுக்கு குடிக்க கொடுக்கலையே என்று கூறினாள். அவள் கூறியதும், வெளியில் கிளம்பும்போது என்னை எழுப்பி சொல்லிவிட்டு போனால் என்ன என்று மனதினுள் சலித்தபடி வேலம்மாள் கொடுத்த காஃபியை அறிந்து முடித்துவிட்டு ஜானகிக்கு சாப்பாடு எடுத்து வைத்த ட்ரேயை எடுத்தபடி ஹாலுக்கு வந்தவள் ஆதித் உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் வந்துட்டார் என ஆவலுடன் ஏறிட்டு பார்த்தவள் அவனை தொடர்ந்து வந்த தன் அண்ணனை பார்த்ததும் சந்தோஷத்தில் கண்கள் கண்ணீரால் தழும்ப, அண்ணே, இப்போவாவது என்னை பார்க்க வரணும்னு உனக்கு தோணுச்சே, நான் எப்படி இருக்கிறேன் என்னன்னு ஃபோன் போட்டு கூட உனக்கு விசாரிக்க தோணலைல என்று இத்தனை நாள் தனக்கு இருந்த ஆதங்கத்தில் கேட்டாள் அழகு நிலா. வேகமாக அவளின் அருகில் வந்த ஆதித், பேபி, இப்போ எதுக்கு அழுகிற, அதுதான் உன்னை பார்க்க வந்துட்டாரே, ட்ரேயை என்னிடம் கொடு, நீ வா, வந்து உட்காந்து உன் அண்ணனுடன் பேசு என்றபடி அவளின் கையில் இருந்ததை வாங்கினான். அப்பொழுது சமையல் அறையில் இருந்து வெளிவந்த வேலம்மாளிடம், இந்த ட்ரேயை அம்மா ரூமில் போய் கொடுத்துடுங்க என்றான். என் தங்கச்சியை யாரென்று தெரியாத போதே ஆபத்தில் காப்பாற்றிய மனுஷருக்குத்தான் உன்னை கொடுத்திருக்கிறோம் என்கிற பொழுது எதுக்கு என் தங்கை பற்றி கவலைப்பட வேண்டும்? உன் நலனில் இனி எந்த குறையுமே இருக்காது அழகி என்றான் குமரேசன். தன் அண்ணன் அவ்வாறு கூறியதை கேட்ட அழகு நிலா அவனுக்கு நடந்த எல்லா உண்மையும் தெரிந்து விட்டது என்பதனை புரிந்து கொண்டாள். எனவே எப்போனே அவர் உங்ககிட்ட பேசினாரு, அவர் தானே உங்ககிட்ட நடந்தது கூறினாரு என்று கேட்டாள். அவள் கேட்டதும் குமரேசன், அழகி, மாப்பிள்ளை 2 நாள் முன்பு எனக்கு மொபைலில் தொடர்பு கொண்டு என்னை சென்னை வர சொல்லி கூப்பிட்டார். என்னிடம் பேச வேண்டியுள்ளதாக கூறினார். எனவே நேற்று இரவு கிளம்பி இன்று காலையில் நான் வந்தேன்.
என்னை கூப்பிட மாப்பிள்ளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவர் வரும் வழியில் எனக்கு பருக காப்பி வாங்கி கொடுத்து அங்கு வைத்துதான் நடந்த விஷயத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அதனை கேட்க கேட்க என் தங்கையை பாடாப்படுத்திய அதுவும் தவறான எண்ணம் கொண்ட அந்த நரனை நினைத்து எனக்கு ரத்தம் கொதித்தது. அருவாளை எடுத்துக்கொண்டு போய் அவனை வெட்டி போடலாம் என்ற வெறியே எனக்கு ஏற்பட்டது. ஆனால் மாப்பிள்ளை தான் அப்படி அருவாளை அவங்க வீட்டு பக்கம் தூக்கிட்டு போயிடாதீங்க குமரேசன், நான் இதை டீல் செய்து கொள்கிறேன், அவங்க டேஞ்சரானவங்க என்று கூறினார். அது எப்படி மாப்பிள்ளை அவனை சும்மா விடுவது? அதுவும் என் தங்கையை தவறாக சித்தரிக்கும்படி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை கைப்பற்றுவதற்காக அன்று அவளை ஆக்சிடென்ட் செய்து ஆம்புலன்ஸில் கடத்த வேறு ஏற்பாடு செய்திருக்கிறான். உங்களின் புண்ணியத்தால் அந்த கண்டத்தில் இருந்து தப்பி இருக்கிறான். உங்கள் அம்மா ஒருபடி மேலே போய் அடிபட்டிருந்த என் தங்கையை வீட்டிற்கே கூட்டி கொண்டு போய் உதவி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் அறியாமல் வீட்டில் தங்கியிருந்த என் தங்கையை கோவிலுக்கு கூட்டி கொண்டு போன இடத்தில் சோர்வினால் தடுமாறியவளை தாங்கி பிடித்த உங்களை போய் அழகியுடன் தவறாக இணைத்து பேசியதை மனதில் வைத்து கொண்டு அவளிடம் விளக்கம் கேட்க வந்த நான் மறுபடியும் உங்கள் இருவரையும் தவறாக புரிந்து கொண்டு என் தங்கையை ஊர் பக்கம் இனி வராதே, வந்தால் நாங்கள் யாரும் உயிருடன் இருக்க மாட்டோம் என்று விரட்டினேனே. தவறே செய்யாமல் பிரச்சனையில் இருந்த என் தங்கையை அனாதையாக விட்டு சென்றேனே. நான் பாவி. அழகுநிலா, இந்த அண்ணனை மன்னித்து கொள்வாயா என்று வருத்தத்துடன் கூறினான் குமரேசன். அவன் அவ்வாறு கூறியதும், அழகி, என்னனே மன்னிப்பு அப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீர்கள். சூழ்நிலை என்னை உங்கள் பார்வையில் அப்படி காட்டியிருக்கிறது. இப்போ நீங்கள் என்னை புரிந்து கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டீர்களே, அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றான். அப்பொழுது அறையில் இருந்து வேலாயுதம் வெளியில் போவதற்கு கிளம்பி வந்தவர், வாங்க குமரேசன், எப்படி இருக்கீங்க? ஊரில் எல்லோரும் நலமா என்று கேட்டதும் அமர்ந்திருந்த குமரேசன் மரியாதை நிமித்தமாக எழுந்தபடி, எல்லோரும் நல்லா இருக்குமாமா, அத்தை எப்படி இருக்காங்க என்று விசாரித்தான். உட்கார்ந்தே பேசுங்க குமரேசன், எனக்கு முக்கியமாக வெளியில் போகின்ற வேலை இருப்பதால் நான் இப்போ கிளம்புறேன் என்றவர் ஆதித்தை பார்த்து தன்னுடன் வருமாறு கூறி தலையசைத்தார். அவரின் முகம் பெரும் கவலையையும் யோசனையும் தாங்கி இருப்பதை பார்த்த ஆதித் தான் காலையில் குமரேசனை ஸ்டேஷனில் பிக்கப் செய்ய சென்றபோது சற்று தாமதமாக ரயில் வந்ததினால் தனது மொபைலில் உள்ள யூடியூப் ஓப்பன் செய்து பார்த்தவன் அதில் அதிகமாக அன்று காலையில் பார்க்கப்பட்ட மினிஸ்டர் மகன் மற்றும் தொழிலதிபர் சிலரின் பிள்ளைகள் நடிகையுடன் போட்ட ஆட்டம் என்ற தலைப்பில் வந்திருந்த பதிவை அவனும் பார்த்திருந்தான். தனது தந்தையின் முகக்குறிப்பில் இருந்து அவருக்கு விஷயம் தெரிந்துவிட்டது என்பதனை உணர்ந்தவன் அவரின் கேள்விகளுக்கு தன்னை தயார்படுத்தி வேலாயுதத்தின் பின்னே வெளியில் சென்றான். வெளி வராண்டாவிற்கு வந்த வேலாயுதம் ஆதித்திடம், நீதான் அதனை நெட்டில் வைரலாக்கினாயா என்று கேட்கலாமா என்ற எண்ணமும், இப்படிப்பட்ட பையனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே என்று கேட்டு விடுவானோ என்ற தயக்கத்தில் ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று உறைந்து நின்றான். மறு நிமிடமே தான் இப்பொழுது வெளியில் தலை நிமிர்ந்து செல்ல முடியாதவாறு செய்த அந்த வீடியோ பதிவை என்னை நினைத்தாவது வெளியிடாமல் ஆதித் இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் கொண்டு ஆதித்திடம் பேச ஆரம்பித்தார். ஆதித், நீ என்னிடம் அழகு நிலாவிற்கு அந்த நரேனியின் மூலம் நடந்த ஆபத்து, அதில் மாதேஷின் பங்கு முதலியவற்றை சொன்னதுமே நான் நேரில் போய் மாதேஷை கண்டிக்கணும் என்றுதான் நினைத்திருந்தேன் ஆதித். ஆனால் ஜானகியின் உடல்நிலை, உனது கல்யாணம் போன்றவைகளின் காரணமாக என்னால் அங்கு போக முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் மொபைலில் மஞ்சுளாவை தொடர்பு கொண்டு அவனின் செயல்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டேன். அவள்தான் மகனை நல்லபடியாக வளர்க்காமல் விட்டுவிட்டதை நினைத்து இப்பொழுது வரிந்து கொண்டு இருக்கிறாள். மேலும் மாதேஷை வீட்டிற்கு கூப்பிட்டு கொண்டு வந்து அவனை இனி சென்னை பக்கம் செல்லவிடக்கூடாது என்றும் கூறினான். ஆனால் அதனை செய்ய நான் ஊருக்கு போவதற்குள் இப்படி ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த வீடியோ வெளியானதால் பாதிக்கப்படுவது அவன் மட்டுமல்ல, அவனை பெற்ற பாவத்திற்காக நானும் சமுதாயத்தில் தலைகுனிய வேண்டியதாகிவிட்டது. எனக்காகவது அதை வெளியில் விடா நீ யோசித்திருக்கலாம் ஆதித். ஒரு வார்னிங் அவனுக்கு கொடுத்திருக்கலாம். அதன் பின்னும் அவன் திருந்தாவிட்டால் வேறு வழியில் நான் அவனை அடக்கியிருப்பேன். நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவில்லை என்றார். அவர் அவ்வாறு கூறியதும், நான் அந்த வீடியோவை வைரலாக்கலை. நானே இன்று காலையில்தான் அந்த வீடியோவை லீக் ஆனதை பார்த்தேன். நான் மினிஸ்டரிடம் கூட இனி உங்கள் பையன் பெண்களிடம் சில்மிசம் செய்யாமல் இருக்க சொல்லுங்க, மீறினால்தான் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருந்தேன். இது என் வேலை இல்லை என்று தெளிவாக கூறினான். பிறகு யாராக இருக்கும் ஆதித் இது? நீ வெளியிடவில்லை என்றாலும்
எனக்கு முதலில் உன் மீது தான் சந்தேகம் உண்டானது. அப்படி இருக்கும்போது மினிஸ்டர் காந்தன் இப்பொழுது அது நீதான் என்று நம்பி உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க முயல்வான். ஜாக்கிரதையாக இரு. நான் ஊருக்கு போகிறேன். அங்கு கொஞ்சம் நிலைமையை சரி பண்ண எனக்கு சில நாட்கள் ஆகும். அதுவரை ஜானகியை கவனமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போதே அன்றுபோல் இன்றும் வாசலில் மாதேசின் கார் புயல் வேகத்தில் வந்து நின்றது. ஜானகிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்த வேலம்மாள் அழகியின் அண்ணன் வந்திருக்கும் விஷயத்தை ஜானகியிடம் கூறினாள். அவள் கூறியதை கேட்ட ஜானகி தன்னை ஹாலுக்கு மெல்ல கூட்டி போகச் சொல்லி முரண்டு பண்ண வேறு வழியில்லாமல் ஜானகியை நர்ஸின் உதவியுடன் மெதுவாக நடந்து ஹாலுக்கு வந்து வாங்க தம்பி என்று குமரேசனை வரவேற்றவன் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்தார். அமர்ந்த அவரின் காதிலும் மற்றவர்களின் காதிலும் வாசலில் சத்தத்துடன் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. காரில் இருந்து மாதேஷ் வேகமாக இறங்கியவன் காரின் கதவை ஓங்கி அறைந்த வேகத்தில் தனது அப்பா அங்கு நிற்பதையும் பொருட்படுத்தாமல் ஆதித்தின் முன் சென்றவன் டேய் உன்ன என்று அடிக்க முயன்றபடி என்னை நீ பழிவாங்க அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கிட்டேல, உன்னை இனி நான் விட்டு வைத்தால் நான் ஆம்பளையே இல்லடா என்று அவனின் மீது பாய்ந்தான். வேலாயுதம் டேய் மாதேஷ், உன்னை யார் இங்கு வர சொன்னது? நீ கிளம்பு இங்கிருந்து என்று கூறியபடி அவர்கள் இருவரையும் விலக்கிவிட முயன்றான். அப்பொழுது மாதேஷ் அவனின் அப்பாவிடம் உங்களுக்கு நான் முக்கியமில்லை, இதோ இருக்கிறானே உங்கள் செகண்ட் ஒய்ஃபின் மகன் தானே பெருசாக போயிட்டா. ஊருக்குள்ள உள்ள பெரிய மனுஷங்க வைப்பாட்டி வைத்து கொள்வார்கள். ஆனால் அவர்களின் வாரிசாக தான் முறைப்படி தாலி கட்டிய பொண்டாட்டிய பெத்த பையன்கள் மேல்தான் பாசமாக இருப்பார்கள். ஆனால் இங்கே என்னடானா நீங்கள் என்று மேற்கொண்டு பேச போனவனின் கன்னத்தில் வேலாயுதம் என்னடா சொன்ன, என் ஜானகியை வைப்பாட்டி நான் சொன்னேன் உன்ன என்றபடி ஒரு அறை விட்டான். அதில் ஆத்திரமடைந்த மாதேஷ் ஆதித்தை விட்டுவிட்டு வேலாயுதத்தை பிடித்து தள்ளிவிட்டான். உள்ளே இருந்தவர்கள் வெளியில் கேட்ட அமளி துமளியில் கலவரம் கொண்டு வாசலுக்கு விரைந்து வந்தனர். ஜானகி வாசலுக்கு வந்தபோது மாதேஷ் தள்ளிவிட்டதில் வேலாயுதம் நேராக அவளின் கண்முன் கீழே விழும் காட்சிதான் அவருக்கு கிடைத்தது. அதில் அதிர்ச்சி அடைந்த ஜானகி என்னங்க என்று பலவீனமாக சொல்லியபடி வேறொருந்த மரமாக கீழே சரிந்து மயங்கி விழுந்தாள். கீழே விழுந்த வேலாயுதமோ அங்கிருந்த பெஞ்சில் தலை இடித்து ரத்தம் கொட்டுவதை கூட உணராமல் தன் மனைவியின் பலவீனமாக குரலில் எழுந்து அவள் அருகில் ஓடினார். அதற்குள் மற்றவர்களுடன் நர்ஸும் அவளிடம் விரைந்தனர். அவளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து முதலுதவிகளையும் துரிதமாக செய்தாலும் அவள் கண் விழிக்கவே இல்லை. நர்ஸ் டாக்டரிடம் மொபைலில் தொடர்பு கொண்டு பேசியதும் உடனே அவளை மருத்துவமனைக்கு கொண்டு வர சொன்னார். கடைசி நிமிடத்தில் கண் விழித்த ஜானகி அருகில் பதட்டத்துடன் நின்றிருந்த ஆதித்தையும் வேலாயுதத்தையும் கை அசைவில் அருகில் வரச் சொன்னவள் தான் இனி பிழைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இருவரும் மாதேஷை எக்காரணம் கொண்டு எந்த சூழலிலும் வெறுத்து விடக்கூடாது என்றவர் ஆதித்திடம் அவன் உன் அண்ணன், அவனுடன் நீ பகைமை பாராட்டக்கூடாது என்று கூறியவர் நீண்ட போராட்டத்துடன் மூச்சுவிட சிரமத்துடன் வேலாயுதத்திடம் நீங்கள் இதுவரை மஞ்சுளா அக்காவுடன் மனம் உவந்து வாழவில்லை. அவங்களும் என்னை போல் பெண்தானே. அவர்கள் ஒரு காலத்தில் செய்த தவறை இன்னும் நீங்கள் மறக்காமல் வாழ்ந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது போதும். சூழ்நிலை காரணமாக நான் அவர்களின் வாழ்க்கையை பங்கு கொண்டு பெரிய துரோகத்தை நான் அவர்களுக்கு செய்துள்ளேன். இனியாவது அவர்களுடன் நல்ல கணவனாக நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் என் பாவம் குறையும், என் ஆத்மாவும் சாந்தி அடையும் என்றவர் அழகு நிலாவை கண் அசைவில் அருகில் அழைத்து அவளின் கையோடு தனது மகனின் கை சேர்த்தவள் ஏதோ கூற வரும்போதே அவளின் மூச்சு அடங்கிவிட்டது. மாதேஷ் ஜானகி மயங்கி விழுந்ததுமே மற்றவர்கள் அனைவரின் கவனமும் அவளிடம் இருப்பதைக் கண்டு அங்கிருந்து வெளியேறி விட்டார். டிரைவர் முருகனின் மூலம் ஜானகியின் உடல்நிலை தெரிந்திருந்த போதும் ஆதித்தின் மீது இருந்த கோபத்தில் அங்கு தான் பிரச்சனை செய்ய வந்து அதன் காரணமாக ஜானகி மயங்கி விழுந்ததுமே அவனுக்கு இங்கு வந்து தவறு செய்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வு எழுந்தது. இருந்தபோதும் தனது அந்த வீடியோ பதிவு ஆதித்தின் மூலம் வைரலாகி தன்னுடைய இமேஜ் சமுதாயத்தில் குறைந்து தற்போது வெளியில் தலைகாட்ட முடியாத நிலை ஏற்படுத்தியதை நினைத்து அந்த உறுத்தலை உதறி தள்ளியவர் நேராக அந்த நரேனிடம் சென்றான். தலையில் இருந்து குருதி வடிவதை கூட உணராமல் வேலாயுதம் ஜானகி இறந்ததை ஒத்துக்கொள்ள முடியாமல் ஜானகி இங்கே பாருமா, என்னிடம் பேசுமா, இப்படி இருக்காத, எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவளின் கன்னத்தை தட்டி தட்டி அவளுடன் உரையாடி கொண்டிருந்தார். ஆதித் தனது அம்மாவின் உயிர் பிரிந்ததை உணர்ந்ததும் அவன் கண்கள் கண்ணீரால் தழும்பியது.
ஜானகியின் காலடியில் நிற்க முடியாமல் தோய்ந்து அமர்ந்து இறுகிவிட்டான். அழகுநிலா, அந்த நர்ஸிடம் ஏதாவது பண்ணுங்க, அத்தையே முழிக்க வைங்க, அவங்கள காப்பாத்துங்க என்று கதறினார். அந்த நர்ஸ், மனசை தேத்திக்கோங்க மேடம், அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க என்று கூறினார். அங்கிருந்த குமரேசன் தான் அப்பொழுது அந்த சூழலை தனது கையில் எடுத்து கொண்டார். தனது ஊருக்கு ஃபோன் செய்து தனது அம்மா ராசாத்தியிடம் விஷயத்தை கூறி என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன் மளமளவென அங்கிருந்த வேலைக்காரர்களின் உதவியுடன் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டான். அந்த நர்ஸ் வேலாயுதத்தின் தலையில் வடிந்த இரத்தத்தை பார்த்து அதற்கு முதலுதவி செய்ய முனைந்தபோது அதற்கு ஒத்துழைக்காதவரை குமரேசன் தான் கட்டாயப்படுத்தி கட்டுப்போட வைத்து அமர வைத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஜானகியை கொண்டு போய் மயானத்தில் தகனம் செய்து முடித்து வந்தாகிவிட்டது. இரவு வேலாயுதமும் ஆதித்தும் ஜானகியின் அறையில் விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். ராசாத்தி தன் அழகு நிலாவை அதட்டி, நீயும் இப்படி அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தால் பின்பு உன் புருஷனையும் மாமனாரையும் யார் தேற்றுவது? இந்த பாலையாவது அவங்க 2 பேரையும் குடிக்க வைத்து விட்டு வா என்று அவளின் கையில் 2 பெரிய டம்ளரில் வேலம்மாளிடம் பால் வாங்கி வந்து கொடுக்க சொல்லி அனுப்பினான். ரூமிற்குள் வந்தவள் ஆதித்திடம் போய், என்னங்க, இந்த பாலாவது குடிங்க என்றான். ஆனால் அவனோ சோர்வுடன் அமர்ந்திருக்கும் அவன் தந்தையிடம் அவள் நீட்டிய பாலை வாங்கி கொண்டு போனான். அப்பா, நீங்கள் இப்படி சோர்வாக எதுவும் சாப்பிடாமல் இருப்பதை அம்மா விரும்ப மாட்டாங்க. அம்மா இங்கே தான் நம்ம கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்திற்காவது இதை நீங்கள் குடித்து தான் ஆகணும் என்றவன் அவரின் கையை பற்றி அதில் டம்ளரை திணித்தான். அதனை வாங்கியவர், எத்தனை நாள் உன் அம்மா இப்படி நாம் இருவரும் பேச மாட்டோமா என்று கவலைப்பட்டு அழுதிருக்கிறாள் தெரியுமா? இப்போ நீ என்னிடம் பேசும்போது அவள் மறைந்து விட்டாளே என்று கூறியவரின் கையை வாயின் அருகில் டம்ளருடன் பிடித்து சென்றவன் அவரின் வாயில் பாலை அருந்தும்படி வைத்தான். அவர் குடிக்கும் வரை பொறுமையாக இருந்தவன் அவர் குடித்து முடித்ததும், நீங்கள் எப்போ தொண்டாமுத்தர் கிளம்ப போறீங்க அப்பா என்று கேட்டதும் அதிர்ச்சியுடன் அவனின் முகம் பார்த்த வேலாயுதத்திடம், நான் உங்களை விரட்டுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அம்மாவின் கடைசி ஆசை நீங்கள் இனியாவது மாதேசின் அம்மாவுக்கு நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என்பது. எனக்குத்தான் தாய் தந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கை கொடுத்து வைக்கவில்லை. அதற்காக என்னை மறந்து உங்களை அங்கே போகச் சொல்லவில்லை. இனி என் வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டது அனைத்தும் உங்களின் முன்னிலையில்தான் நடக்கும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் தொண்டாமுத்தூரில் உங்களின் துணை அவர்களுக்கு மிகவும் அவசியம் என்று கூறினான் ஆதித். அவன் அவ்வாறு கூறியதும் விரக்தியான சிரிப்பு ஒன்றை வெளியிட்டவர், நீ சொல்வதையும் என் ஜானகிக்காக கட்டாயம் தொண்டாமுத்தூர் சென்று வாழ்கிறேன். ஆனால் என்னால் என் ஜானகி இருக்கும் இந்த வீட்டை மறந்து அங்கு இருக்க முடியும் என்று தோணவில்லை. இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். 7ஆம் நாள் விசேஷத்திற்கு பிறகுதான் அங்கு போவேன் என்று கூறியவர் அங்கேயே படுத்துவிட்டார். அதற்கு பின் ஆதித் எழுந்து தனது ரூமிற்கு சென்றான். அவனின் பின்னாலேயே அவனுக்கான பாலை எடுத்தபடி அவனை தேடி அவர்களின் அறைக்குள் சென்ற அழகுநிலா ஜன்னல் பக்கம் திரும்பி நின்று கொண்டிருந்த ஆதித்தின் தோள் தொட்டு, இதை குடிங்க என்று திருப்பியவள் அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை கண்டதும் அவளது கண்ணும் கண்ணீரை சுரிந்தது. அவனின் தலையை இழுத்து தன் நெஞ்சினில் புதைத்து, அழுகாதீங்க அத்தை, நாம கூடவே தெய்வமாக இருப்பாங்க என்று கூறியதும் அடக்கி வைத்திருந்த கண்ணீரை எல்லாம் கொட்டியபடி அவளை கட்டிக்கொண்டு தாயிடம் தஞ்சம் அடைந்த சேயாக மாறி கதறினான். அவனை தாங்கி நின்றபடி அவனை தேற்ற நினைத்தவள் அவனின் பாரம் தாங்காமல் கீழே தரையில் அவனையும் இழுத்தபடி அமர்ந்தவள் தனது மடியில் அவனின் தலையை தாங்கி கொண்டபடி அவனை தன்னுடன் அணைத்து அவனுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றான். நீண்ட நேரம் அழுதவன் அப்படியே அழுதபடியே மனதின் சோர்வின் காரணமாக இளைப்பாற இடம் கிடைத்த அவளின் மடியில் உறங்கிவிட்டான். இரவில் புரண்டு படுக்க முயன்ற ஆதித் தனது கழுத்தை வளைத்து பிடித்தபடி அமர்ந்தவாறே தூங்கிக் கொண்டிருந்த அழகு நிலாவை உணர்ந்தவனின் தூக்கம் கலைந்தது. அப்பொழுதுதான் இரவில் தான் அவள் மடியிலே அழுதபடி தூங்கியதை நினைத்தவன் ரூமில் லைட் வெளிச்சத்தில் கடிகாரத்தை கண்டு இரவு 1:30 ஆகிவிட்டதை உணர்ந்து எழுந்தவன் அழகு நிலாவையும் கையில் அள்ளி கொண்டு போய் கட்டிலில் கிடத்தியவன் அவளை அணைத்தவாறு படுத்து உறங்கிவிட்டான். மறுநாள் கண் விழித்து பார்த்த ஆதித் தன் அருகில் அழகு நிலா இல்லாததை உணர்ந்து ரெஃப்ரெஷ் ஆகி கொண்டு கீழே படியில் இறங்கியவன் சோபாவில் அமர்ந்திருந்த மஞ்சுளாவை பார்த்தவன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகிவிட்டான். பின்பு அதனை மறைத்தபடி மீதி படிகளை இறங்கி வரும்போது அங்கு ஒரே நாளில் 10 வயது அதிகரித்தது போன்ற தோற்றத்தில் ஓய்ந்து போய் வந்த தனது தந்தையை கண்டவன்
நெஞ்சில் பாரம் திரும்பவும் ஏறிக்கொண்டது. முருகனின் மூலம் வீட்டில் நடந்த கலவரத்தையும் அதனைத் தொடர்ந்து மாதேஷ் தனது தந்தையை தள்ளிவிட்டது, அதனை பார்த்த அதிர்ச்சியில் ஜானகி மயங்கி விழுந்து இறந்தது அனைத்தையும் அறிந்த மஞ்சுளா தன் மகனின் ஈனச் செயல் வெளிவந்ததினால் தன் மகன் மீது கோபத்தில் இருக்கும் கணவன், மேலும் அவரையே மாதேஷ் பிடித்து தள்ளிவிட்டதை அறிந்து துடித்து, பின் அதனை பார்த்த ஜானகி உயிர் தெரிந்ததை அறிந்து தன் கணவன் தன்னை இதுவரை ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒதுக்கி வைத்தது போல் தன் மகனையும் வெறுத்து ஒதுக்கி தங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவாரோ என அச்சம் கொண்டார். முன்னமாவது ஜானகி தன்னிடம் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காவது தன் வீட்டிற்கு இத்தனை வருடமாக வந்து போய் கொண்டிருந்தவர் இனி வராமல் போய்விட்டால் என்ற எண்ணமே அவளை அங்கு வரும்படி கிளப்பிவிட்டிருந்தது. வந்தபின் தன் கணவனின் ஓய்ந்து போன தோற்றத்தை கண்டவள் கண்கள் கலங்கிவிட்டது. அவரின் துக்கத்தை துடைக்க உரிமையாக அவரின் அருகில் போக அவள் உள்ளம் ஆசை கொண்டாலும் அந்த உரிமையை அவர் இத்தனை வருடம் தனக்கு மறுத்து இருந்ததால் அவ்வாறு சென்று அவரை தேற்ற தயக்கத்துடன் நின்று கொண்டாள். பின் கை இரண்டையும் கூம்பியபடி, என் மகனை மன்னித்து விடுங்க, ஜானகி உடலுக்கு முடியாத இந்த நேரத்தில் அவன் இங்கு வந்து பிரச்சனை செய்திருக்க கூடாது. ஜானகியின் இழப்பு உங்களை எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை ஒதுக்கி விடாதீர்கள் என்று வேண்டினார். மஞ்சுளாவிற்கு சொத்து சுகம் இருந்தது. முதல் மனைவி என்ற முறையில் வேலாயுதத்தின் சொத்துகளுக்கு எல்லாம் முதல் உரிமை அவளுடையதே. இருந்தபோதும் மஞ்சுளா தனது முட்டாள்தனத்தால் இழந்த தனது கணவனின் அன்புக்காக அவள் இத்தனை வருடம் காத்திருந்தாள். மேலும் தாலி கட்டிய நிமிடம் முதல் கணவனின் கம்பீரத்தின் மீதும் கணவனின் மீதும் தீரா காதல் கொண்டிருந்தாள் ஜானகி. ஆனால் காதலில் வஞ்சமும் சூழ்ச்சியும் கொண்டு வேலாயுதத்தை அடைந்துவிட துடித்த மஞ்சுளா தனது அத்தைய குணநலன் மூலம் வேலாயுதத்தின் வெறுப்புக்கு ஆளாகி அவரை பிரிந்து விட்டதை காலம் கடந்து புரிந்து கொண்டாள் மஞ்சுளா. இன்று வரை தனது கணவனின் காதல் காணல் நீராகி போனதை நினைத்து வருத்தம் கொண்டாலும் தன் அருகில் அவரை பார்த்து கொண்டாவது அவரின் மகனை பெற்ற திருப்தியுடனே காலத்தை கழித்துவிட நினைத்தவள் அவரின் தரிசனமும் இனி கிடைக்காதோ என்பதில் கலங்கி போய்விட்டார். அவளின் அருகில் வந்தவர் அவளின் கையை இறக்கிவிட்டார். உட்கார் மஞ்சுளா, என் ஜானகி உன் மீது கோபம் கொள்ளக்கூடாது, உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளணும் என்று கடைசி நிமிடத்தில் என்னிடம் கூறிவிட்டே கண் மூடினான். மாதேஷ் நடந்ததை தீர விசாரிக்காமல் அந்த வீடியோவை ஆதித்து தான் வைரலாக்கி விட்டான் என்று கோபம் கொண்டு இங்கு வந்து பிரச்சனை செய்து நடக்கக்கூடாது எல்லாம் நடந்துவிட்டது. இது எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் நான் தான் காரணம். மாதேஷை நல்லபடியாக வளராததற்கு காரணம் உன் மீது நான் கொண்டிருந்த ஒதுக்கமுமே ஒரு காரணம். இதில் உன்னை குற்றம் சுமத்தி என்ன ஆகப் போகிறது என்று கூறிக்கொண்டு இருக்கும்போதே அழகு நிலா கையில் டீ டம்ளருடன் வந்தவள் இந்தாங்கத்த என்றபடி அவளிடம் நீட்டினாள். வேலாயுதத்தின் கோபத்தையும் முகத்திருப்பலையும் எவ்வாறு சமாளிப்பது என்ற யோசனையுடன் இருந்த மஞ்சுளாவிற்கு அவரை தன் கையை பிடித்து இறக்கிவிட்டு உட்கார் என்று கூறியதுமே நெகிழ்ந்து விட்டாள். மேலும் அவர் இணக்கமாக பேசியது அவளுக்கு மேலும் தன் மகனின் செயலால் குற்ற உணர்ச்சிக்கு ஆளானாலும் அது ஜானகியினால் கிடைத்தது என்ற குறை இருந்தாலும் இத்தனை நாள் அவள் ஏங்கி இருந்த ஆதரவான வார்த்தைகளை இன்று வேலாயுதத்தின் வாயினால் கேட்டதும் அப்படியே மெல்ட் ஆகிவிட்டாள் மஞ்சுளா. அத்துடன் அழகிலா டீயை நீட்டி இந்தாங்க அத்தை என்று கூறியதை கேட்டதும் அவள் கண்கள் பொலப்பொலவென கண்ணீரை சுரிந்து விட்டது. அவள் நீட்டிய டீயை கையில் வாங்கி எதிரில் இருந்த டீப்பாயின் மேல் வைத்தவள் ஹாலில் பெரிதாக மாட்டியிருந்த ஜானகியின் படத்தின் முன் போய் நின்றவள் கைகூப்பி கண்மூடி நின்று பிரார்த்தனை செய்தவள் பின் ஆதித்திடம் திரும்பி, என்னை நீயும் மன்னித்து உன் அம்மாவாக ஏற்றுக்கொள்வாயா ஆதித் என்று கேட்டாள். அதற்கு தெரியல, நான் உங்களையும் உங்கள் மகனையும் மன்னித்து விட்டேனா என்று கேட்டால் அதற்கு எனக்கே பதில் தெரியல. ஆனால் என் அம்மா உங்கள் மேலேயும் உங்கள் பையன் மீதும் கோபப்படக்கூடாது என்று கூறிவிட்டு கண் மூடினார்கள். அதனால் என்னால் என் கோபத்தை உங்கள் இருவரின் மீதும் காட்ட முடியாது. அதற்காக உங்களை என் அம்மாவாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உட்காருங்க என்று கூறியவன் அவன் வீட்டின் தோட்டத்து பக்கம் விரைந்தான்.